ஆசான்களே ஜாக்கிரதை, சாஸ்திரங்கள்லாம் ஒலிக்குது. எனக்கு என்னைக்குமே தேவைப்பட்டது என்னோட மலைகளில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, உங்ககிட்ட இருந்து சுதந்திரமான ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் அது என்ன, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மெரிட்ஸ். மேலே இருக்கிற நீங்கள் எல்லாரும் என்னை நம்பலன்னு சொல்லிட்டு தெரியுது, அது ஏன்னு எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு போய் அவனுக்கு வந்துட்டு உங்களையும் அந்த தலகணம் பிடிச்சவனுங்களையும் என்ன பயப்படுத்துறதுக்காக அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு திரும்பவும் உங்களுக்கு வந்துட்டு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, என்னோட இனத்தை எதுக்குடா கொள்றீங்க பசங்களா? தள்ளி நில்லு முட்டாள் நாயே. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது சாதாரண குரங்கு இல்ல, மதிப்புக்குரிய ஒரு குரங்கு. ஒரு தடவை அந்த குரங்க புத்தாவாக்கி இருக்காங்க. என்ன தவிர எவனும் அதுகிட்ட ஒத்தை கொத்த சண்டை போடக்கூடாது. இங்க பாரு குரங்க, எனக்கு வந்துட்டு முன்னாடி சிறந்தவங்களா இருந்தவங்க கூட வந்துட்டு சண்டை போட்டு பழக்கம் கிடையாது. அதனால நான் உனக்கு ஒரு சலுகை ஒன்று கொடுக்குறேன். ஒருவேளை நீ தோத்துட்டேன்னா உன்னை நான் வந்துட்டு இன்னொரு நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போவேன். அவங்க அப்படியே இருந்து உன்னோட மலைகளை வந்துட்டு சமமாக்குவாங்க. ஒருவேளை நான் தோத்துட்டேன்னு வை, நான் வந்துட்டு வழக்கம் போல பழிதான் வாங்க போறேன். அப்பவும் அவங்க வந்துட்டு உன்னோட மலைகளை வந்து சமமாக்க தாண்டா போறாங்க. தர்ம சங்கடமா இருக்குல்ல. இவன் நீதிமன்றத்தில் ஒருத்தனா தானே இருந்த, நம்ம வன்முறையில் ஈடுபடணும்னு அவசியம் கிடையாது தான். அதனால நீ ஏன் மண்டிட்டு உன் தப்புகள்லாம் ஒத்துக்கிட்ட அப்படின்னா இதெல்லாமே விட்டுறலாமே. என்ன நான் சொல்றது? இத்தனை வருஷமா அந்த பண்ணியை தவிர நீ மட்டும்தான்டா வந்துட்டு இவ்வளோ உயரமா கதை பேசுறது. நல்லது, நல்லா ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஜாலியாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, நான் ஏன் உன்னோட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த கண்களை வந்துட்டு என் ஸ்நாக்ஸுக்காக பயன்படுத்திக்க கூடாது, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 கண்களை வந்துட்டு அப்படியே உனக்காக விட்டு வச்சும் போட்டு, அதுவும் எதுக்காக விட்டு வைக்கிறேன் அப்படின்னா அந்த கோர்ட்டில் இருக்கிற ஆளுக எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனா கிழிக்கிறத பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான். கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவன் அப்புறம் அந்த கருப்பு மடத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கடா, 2ல் 1 பார்த்துடலாம்.